அண்மை செய்தி. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பாக வரும் 17ஆம் தேதி நடைபெற இருந்த ஆலோசனைக் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி, தேனி, திண்டுக்கல் தொகுதிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் வேறு நாட்களில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 17ஆம் தேதி தென்காசியிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக சசிகலா அறிவித்துள்ள நிலையில் அதிமுக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். மக்களவை தேர்தல் எதிரொலி காரணமாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை தோல்வியை அடுத்து அந்தந்த நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருடனும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடந்த 10ஆம் தேதியிலிருந்து ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார். இதில் ஏன் தோல்விக்கான காரணங்கள் என்ன, எதனால் தோல்வியை தழுவினோம் உள்ளிட்ட காரணங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. 10ஆம் தேதி தொடங்கிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது 19ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக 17ஆம் தேதி தென்காசி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மக்களவை தொகுதிக்கான ஆலோசனை கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இன்று காலை 17ஆம் தேதியிலிருந்து அம்மா வழியில் பயணம் என சசிகலா அறிவித்திருந்தார். அதுவும் தென்காசியிலிருந்து தான் அவர் தொடங்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் 17ஆம் தேதி தென்காசி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்பது ஒத்தி வைக்கப்பட்டிருப்பது ஒரு அதிமுக தொண்டர்களிடையே ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறது. ஏனென்றால் 17ஆம் தேதி தான் சசிகலாவும் தனது பயணத்தை தொடங்க இருக்கிறார். அதே தினத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருந்த அந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.